அடிக்கடி வந்து தரிசனம் பண்றாரு. அவர் பிள்ளைக்கு கல்யாணம் பத்திரிகை அனுப்பிச்சிருந்தா அந்த புள்ள கல்யாணத்துக்கு பத்திரிகை அனுப்பிச்சிருக்காரு. அவரோட உறவுகாரர் இன்னொருத்தர் அவரும் மடத்துக்கு அடிக்கடி வரவர். அவர் பெரியவா தரிசனத்துக்கு வந்தார். பெரியவா அவர்கிட்ட கேட்டா, உன் உறவுகாரன் பிள்ளைக்கு கல்யாணம் உனக்கு தெரியுமோ இல்லையோ அப்படின்னு. ஆமா ஆமா தெரியும். நீ போப்பறையோ? போப்பறேன் அப்படின்னு. அவன் பத்திரிக்கை உனக்கு அனுப்பிச்சிருக்கானா? பாத்தியா? பார்த்தேன் அப்படின்னு. அதுல என்ன ஒரு விசேஷம் பார்த்தியோன்னு. உடனே இவருக்கு வந்தவருக்கு புரியல, என்ன உறவுகாரர் கல்யாண பத்திரிகையில என்ன விசேஷம், நான் கவனிக்கல. என்ன அந்த பத்திரிகையை பாரு அப்படின்னு எடுத்துன்னு வர சொன்னா பார்த்தா எல்லாம் படிச்சு பார்த்தா சரியா இருக்கு. இவருக்கு ஒன்றும் புரியல, தப்பா ஒன்றும் வாச்சகம் தெரியல. இவர் சொன்ன எனக்கு புரியல அப்படின்னு. பெரியவா சொன்னா, அதுல இப்ப எல்லாரும் போறாளே இந்த காஞ்சி காமகோடி பீடாதி வெள்ள ஆச்சாரியோட அனுகிரகத்தினால நிச்சயிக்கப்பட்டு அப்படின்னு போட்டிருக்கே, இதுல அந்த வார்த்தை இருக்கோ பார்த்தியோ அப்படின்னு. பார்த்தா அது மிஸ் ஆயிருக்கு. இல்ல, இது வந்தவருக்கு ஆச்சரியமா இருந்தது. அவனோ மடத்துல ரொம்ப பக்தர், பெரியவாள்கிட்ட பக்தி, எப்படி இது விட்டு போயிடுது அப்படின்ட்டு உடனே என்ன பண்ண, ஐயோ இதான பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கும், விட்டு போயிருக்கும், நான் வேணா அவர்கிட்ட போய் சொல்றேன்னு. அதுக்கு பெரியவா சொன்னா, எல்லாம் இல்ல, விட்டெல்லாம் போகல, அவன் வேணும்னு தான் விட்டுருக்கான் அப்படின்னு. இது சொன்னோன்னே வந்தவருக்கு ரொம்ப மனசு தாபமா இருந்தது. ஏன் இப்படி விட்டுட்டான் சரி புரியலையே அப்படின்னா பெரியவா சொல்றா, நான் வரதட்சணை வாங்கினா என் பேரை பத்திரிகையில போடப்படாதுன்னு சொன்னேன் இல்லையோ, அவன் என்ன பண்ணிட்டான், வரதட்சணை வாங்கிட்டான், அதனால என் பேரை போடல, அதனால அவன் ரொம்ப நல்லவன் தானே அப்படின்னா. பெரியவா சொல்றா, இப்ப அவன் வரதட்சணை வாங்கிட்டு என் பேரையும் போட்டான்னா நான் என்ன அவன் மேல கேஸா போட முடியும்? போட முடியாது, ஒண்ணும் பண்ணிக்க முடியாது. அதனால நான் வரதட்சணை வாங்கினா என் பேரை போடப்படாதுன்னு, வரதட்சணை வாங்காதீங்கன்னே அதை கேட்க முடியல, வரதட்சணை வாங்கினா என் பேரை போடாதீங்கன்னே அதை கேட்டுட்டான்.